வாங்க கூழ் ஊற்றுறத பார்க்கலாம். நான் நேற்று சொன்ன மாதிரியே கூழ் ஊற்ற போகலான்னு சொல்லியிருந்தேன். நேற்றே போட்டிருக்கணும், பட் ஆனால் போட முடியல. மன்னிச்சிருங்க லேட்டானதுக்கு. ஸோ நானுமே வந்துட்டு கூழ் ஊற்றுறத பார்க்கலான்னு வந்தேன். அவங்களும் பம்படித்து சாமியை வர்ணித்து அதுக்கப்புறம் சாமி அழைச்சாங்க. சாமியுமே வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கூழ் ஊற்றுறது தான். கூழ் ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் 2 எஜமானி அம்மன் இருக்காங்க. ஒருத்தவங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன், இன்னொருத்தவங்க மாரியம்மன். கூழ் வந்துட்டு மாரியம்மன் கோவிலில் ஊற்றுவாங்க. அங்காளம்மன் கோவிலில் 10 நாள் நடக்கிற அந்த திருவிழாவில் ஈவினிங் ஒரு 7 o'clock போல் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அம்மனோட உருவத்தை பொறிச்சு அதில் கற்பூரம் ஏற்றி அந்த கற்பூரம் அணைகிற வரைக்கும் சாமியை வர்ணிப்பாங்க. அந்த கற்பூரம் வந்து அணைஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கும்பலாக ஓடி போயிட்டு அந்த சாமியை பொறிச்ச அந்த மாவு வந்துட்டு அள்ளிட்டு வருவோம். அது வந்துட்டு குழந்தை இல்லாதவங்க அதெல்லாம் வச்சுன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே ஃபேமஸாக நடக்கும் இந்த கோவிலில். இந்த 10 நாள் திருவிழாவில் இந்த ஈவினிங் நடக்கிற 7 o'clock அந்த உற்சவம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. கடைசி எல்லாருக்குமே பொங்கல் கொடுத்து கூழ் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை ஊற்றுறாங்க இல்லையா, கூழ் ஊற்றி திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் கோவிலில் வந்து அங்காளம்மன் கோவிலில் மாதம் அமாவாசைக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுது. அதையும் வந்து பாருங்கள், ரொம்பவே விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, நாங்கள் அங்காளம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். அம்மா அதுக்கப்புறம் கொடுத்த வெண்பொங்கலை சாப்பிட்டுட்டு கோவில் உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்றதுக்காக உள்ளே போயிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அவங்க தான் அங்காள பரமேஸ்வரி அம்மன். நாங்களும் உள்ளே போய் தொட்டு கும்பிட்டு தாத்தா கையால் வந்துட்டு விபூதி வச்சுட்டு வந்துட்டோம். இவர் தான் ராஜா தாத்தா. இவர் வந்துட்டு அப்பள்லேருந்தே அங்காளம்மன் கோவிலில் பூசாரியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தது தான் மாரியம்மன் கோவில். அது தெரியுறாங்க இல்லையா, அவங்க தான் மாரியம்மன். பக்கத்தில் நிற்கிறாரு இல்லையா, இவர் தான் நீலமேகம் தாத்தா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மயான கொள்ளைப்ப, அதாவது நம்ம திருநாள் 7ஆம் திருநாள் அன்னைக்கு மயான கொள்ளையில் அங்காளம்மன் வேஷம் போடுவாங்க இல்லையா, அவர் தான் இவர். நீங்களும் வாங்க. நன்றி.